வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கான 802.11 அதோடைய ஆர்கிடெக்சர், அதோடைய ப்ரோட்டோகால் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதை ஷார்ட்டாக ஒயர்லெஸ் லேன்னு சொல்லுவோம். அதில் ஒரு டைப் 802.11. ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர் டிசைன் பார்க்கலாம். It is designed to facilitate wireless communication between devices over a local area network. இப்போ நம்மளுக்கு ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இருக்குது. உங்கள் காலேஜில் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்கிற ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸ், அதாவது கம்ப்யூட்டர்ஸை நம்ம பேஸ் ஸ்டேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒவ்வொரு டிவைசஸ்க்குமே நம்ம என்ன பண்ணணும், கம்யூனிகேஷன் ஏற்படுத்துவோம் ஒயர்லெஸ் மூலிமா. ஒயர்டு வேறு, ஒயர்லெஸ் வேறு, ஓகேங்களா? அந்த ஒயர்லெஸ் மூலிமா கம்யூனிகேஷன் ஏற்படுறதுக்கு நம்ம இந்த ஆர்கிடெக்சரை பயன்படுத்துவோம். ஒயர்லெஸ் லேன் 802.11. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதுதான் பெஸ்ட் டைப் 802.11. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இங்கே ஒரு அக்சஸ் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு அக்சஸ் பாயிண்ட். இந்த அக்சஸ் பாயிண்ட்டுக்கு இங்கே கிளைண்ட்ஸ், அதாவது கம்ப்யூட்டர்ஸ். இந்த அக்சஸ் பாயிண்ட்டுக்கு இங்கே 2 கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க். ஸோ இந்த 2 அக்சஸ் பாயிண்ட் ஜாயின் பண்ணி வர நெட்வொர்க் தான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்கிற டேட்டாஸு, கம்யூனிகேஷன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா நம்ம இந்த ஆர்கிடெக்சரை பயன்படுத்தணும் 802.11. ஸோ இந்த ஆர்கிடெக்சரில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பேசிக் சர்வீஸ் செட், அதாவது ஷார்ட்டாக பிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். இதில் அப்படி என்னதான் இருக்கணும், நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கும், அதாவது நிறைய டிவைசஸ் இருக்கும் தட் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஸோ நிறைய டிவைசஸ் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிக்குது இல்லையா? ஸோ அந்த இடத்த தான் நம்ம பேசிக் சர்வர் செட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் extended service set. An extended service set consists of multiple BSS. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றே ஒன்று இருந்ததுன்னா அது ஒரு பிஎஸ், ஒரு பேசிக் சர்வீஸ் செட்டு. இதுவே இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா அதுதான் எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். ஸோ அண்ட் இஎஸ்எஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் பிஎஸ்எஸ் இதில் இருக்கும், கனெக்டட் டு சேம் நெட்வொர்க் த்ரூ எ டிஎஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலிமா. சரி, அக்சஸ் பாயிண்ட் என்ன பண்ணும், ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸ்க்கும் லிங்க் கொடுத்துருவாங்க நம்ம டேட்டாஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அக்சஸ் பாயிண்ட் ஆக்ட் ஆஸ் எ சென்ட்ரல் ஹப் இன் ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், ப்ரொவைடிங் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி டு டிவைசஸ் இன் த பிஎஸ்எஸ். ஓகே, ஒரு பிஎஸ்எஸ் இருக்குது, நிறைய டிவைசஸ் எல்லாமே என்ன பண்ணோம், ஒரு அக்சஸ் பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கும் ஒயர்லெஸ் மூலிமா. ஸோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், நெட்வொர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஷன், அதை எஸ்டிஏன்னு சொல்லுவோம். எஸ்டிஏ ரெஃபர்ஸ் டு எனி டிவைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், இது எல்லாமே என்ன பண்ணணும்னா டிவைஸ்ன்னு சொல்லுவோம். தட் கனெக்ட் டு த ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஐதர் டைரக்ட்லி டு அன் ஏபி ஆர் அனதர் ஸ்டேஷன் இந்த பிஎஸ்எஸ். ஸோ நம்ம அக்சஸ் பாயிண்ட் மூலியமாகவும் கனெக்ட் ஆகிருக்கலாம், அப்படி இல்லையா பேசிக் சர்வர் செட் இது மூலியமாகவும் அக்சஸ் பண்ணியிருக்கலாம். கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அதை நம்ம ஸ்டேஷன்னு சொல்லுவோம். சரி, டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்னது, இதுதான் ஒரு நெட்வொர்க்னுடைய பேக் போனே. டிஎஸ் இஸ் த பேக் போன் ஆஃப் த நெட்வொர்க். எதுக்கு, ஃபார் ஃபார்வர்டிங் டேட்டா பிட்வீன் அக்சஸ் பாயிண்ட் அண்ட் ஒயர்டு நெட்வொர்க். ஸோ ஒயர்டு கேபிள் நெட்வொர்க்கும் இருக்குது, நம்ம அக்சஸ் பாயிண்ட் பாக்ஸ் மூலியமாகவும் இருக்குது. ஸோ அது மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒயர்டு நெட்வொர்க் மூலிமா கனெக்ட் பண்ணி, இதெல்லாம் சேர்ந்தது தான் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இண்டிபெண்ட் பேசிக் சர்வீஸ் செட் ஐபிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். This is an ad hoc network where stations communicate directly without an AP or DS. அதாவது எந்த ஒரு அக்சஸ் பாயிண்ட்டும் தேவையில்லை, எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமும் தேவையில்லை, 2 லேப்டாப் என்ன பண்ணிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இண்டிபெண்ட் பேசிக் சர்வீஸ் செட்டுன்னு சொல்லுவோம், ஐபிஎஸ்எஸ். சரி, இந்த 802.11 ஆர்கிடெக்சரில் கம்யூனிகேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் யூனிகாஸ்ட். டேட்டா இஸ் சென்ட் ஃப்ரம் ஒன் ஸ்டேஷன் டு அனதர். ஸோ ஒரு ஸ்டேஷன் இன்னொரு ஸ்டேஷன் டேட்டா அனுப்ப முடியும், அதான் யூனிகாஸ்ட், 1-to-1 கம்யூனிகேஷன். மல்டிகாஸ்ட் என்னதுன்னா டேட்டா இஸ் சென்ட் டு எ குரூப் ஆஃப் ஸ்டேஷன்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கும், அதுக்கு எல்லாத்துக்கும் டேட்டாவை சென்ட் பண்ண முடியும் இந்த ஆர்கிடெக்சர் மூலிமா. நெக்ஸ்ட் ப்ராட்காஸ்ட்னா டேட்டா இஸ் சென்ட் டு ஆல் ஸ்டேஷன் இன் த பிஎஸ்எஸ். இப்போ மல்டிபிள் பிஎஸ்எஸ் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த ஒவ்வொரு பிஎஸ்எஸ்க்குமே டேட்டா ஃபுல்லி ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா. ப்ரோட்டோகால் ஸ்டாக். சரி, இந்த ஆர்கிடெக்சரில் இருக்கிற ப்ரோட்டோகால் ஸ்டாக் பார்க்கலாம். நார்மலாகவே நம்மளுக்கு ஒரு ப்ரோட்டோகால் ஸ்டாக்கில் என்ன இருக்கும், லேயர்ஸ்லாம் இருக்கும். ஃபிசிக்கல் லேயர்,
டேட்டா லிங்க் லேயர், அதுக்கப்புறம் மேலே இருக்கிற லேயர்ஸ். ஸோ ஃபிசிக்கல் லேயரில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். IEEE 802.11 இங்கே எல்லாமே இந்த ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ், PHY எல்லாமே ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ். இது எல்லாமே ஒவ்வொரு டைப்ஸ். ஓகேங்களா? அந்த கனெக்ஷன் ஃபிசிக்கல் கனெக்ஷன்ஸ்க்கான அந்த ஒயர்லெஸ் கனெக்ஷன்ஸ்க்கான இந்த டைப்ஸ் இது எல்லாமே. இதில் வந்து மேக் மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்குது. இப்போது இது வரைக்கும் ஃபிசிக்கல் லேயர். ஸோ மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோலும் லாஜிக்கல் லிங்க் லேயரும் சேர்ந்து டேட்டா லிங்க் லேயர். இது 2 லேயர் தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இந்த ஆர்கிடெக்சரில் இதுக்கு மேலே இருக்கிற லேயர்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல். ஓகேங்களா? இப்போது இந்த IEEE 802.11 PHYயை நம்ம அதில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்குள்ளே FHSS, DSSS, IRலாம் இருக்குது. இது எல்லாமே இந்த ஃபிசிக்கல் லேயர் காம்போனன்ட்ஸ். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஃபிசிக்கல் லேயரில் என்ன தான் நடக்குது? Handle the actual transmission and reception of data on the wireless medium. ஸோ ஒயர்லெஸ் மீடியம் இருக்குல்லையே, ஒயர்லெஸ் நெட்வொர்க்கில் ஒரு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். அதுக்கு முக்கியமான இடமே இது ஃபிசிக்கல் லேயர் தான். ஸோ ஒயர்டு கனெக்ஷனாக ஒயர்லெஸ் கனெக்ஷனாக இங்கே தான் நம்ம முடிவு பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டேட்டா லிங்க் லேயரில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று மேக் சப் லேயர், இன்னொன்று LLC சப் லேயர். இந்த மேக் என்ன பண்ணுவாருன்னா, மேனேஜஸ் அக்சஸ் டு த ஒயர்லெஸ் சேனல். ஸோ ஒரு ஒயர்லெஸ் நெட்வொர்க்கில் ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கனெக்ஷனை மேனேஜ் பண்ணுறது இந்த லேயர் தான். அப்புறம் ஃப்ரேமிங் பண்ணுறது, எரரை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அக்னாலஜ்மெண்ட்டு கொடுக்கறது, உள்ளே வரலாம் வெளியில் போக உள்ள அலோடு கிடையாது, இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறது எல்லாமே இந்த மேக் சப் லேயர் தான். இந்த LLC சப் லேயர் என்ன பண்ணுன்னா, ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கா இல்லையான்னு பண்ணிக்கும். ensures ப்ராப்பர் கம்யூனிகேஷன் பிட்வீன் டிவைசஸ் அண்டு ஹையர் லேயர்ஸ் இன்க்ளூடிங் எரர் கண்ட்ரோலும் பண்ணிக்கும், ஃப்ரேமிங்கும் பண்ணும். ஸோ ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் போய்கிட்டே இருக்கா, மற்ற எல்லா லேயர்ஸும் செக் பண்ணுறது யார்? இந்த லேயர் தான், LLC சப் லேயர். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு ரோல். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் லேயர், ரவுட்டிங் ஆஃப் டேட்டா பிட்வீன் டிவைசஸ் அண்ட் நெட்வொர்க் ரிசோர்ஸஸ். இப்போ லேப்டாப் இருக்குது டிவைஸு, அந்த டிவைஸும் நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆகிருக்கா, கரெக்டாக ரவுட் ஆகிருக்கா, அது எல்லாமே இந்த லேயரில் தான் இருக்கும், நெட்வொர்க் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் ஹேண்டில்ஸ் ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கரெக்ஷன், டேட்டா ரிலையபிலிட்டி. எரர் டிடெக்ஷனாக முன்னாடி நடந்துடும், டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த எரரை கரெக்ட் பண்ணுறது இந்த லேயர் தான், டிரான்ஸ்போர்ட் லேயர் தான். டேட்டா டிரான்ஸ்போர்ட் கரெக்டாக நடக்குதா, எந்த ஒரு எரரும் இல்லாமல், அப்படி எரர் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த லேயர் தான். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் லேயர். ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயர் தான் லாஸ்ட் ஹையஸ்ட் லேயர். இங்கே தான் நம்ம யூசருடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுவோம் அந்த நெட்வொர்க்கை பயன்படுத்தி. ஸோ இந்த 802.11 இந்த ஆர்கிடெக்சர் நம்ம பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு 2 Mbps டிரான்ஸ்மிஷன் பண்ணலாம். இந்த பேண்டில், இந்த பேண்ட் வித்தில் 2.4 GHz பேண்ட் வித்தில் நம்ம என்ன பண்ணலான்னா 2 Mbps ஸ்பீடில் வந்து நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பெஸ்ட் ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குக்கு. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் 802.11 ஆர்கிடெக்சர் எதுக்கு படிக்கிறோம், அதுக்கான டயக்ராம். ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ், பேசிக் சர்வீஸ் செட் BSS, எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட் ESS, அக்சஸ் பாயிண்ட், ஸ்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இண்டிபெண்டன்ட் பேசிக் சர்வீஸ் செட் IBSS, கம்யூனிகேஷன் டைப்ஸ் யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், ப்ராட்காஸ்ட், ப்ரோட்டோகால் ஸ்டாக்குக்கான டயக்ராம். அந்த ப்ரோட்டோகால் ஸ்டாக் இருக்கிறது ஒவ்வொரு லேயர்ஸ், அதோட வேலை என்ன, ரோல். ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயரில் மேக் சப் லேயர், LLC சப் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர் அண்ட் ஃபைனலாக அப்ளிகேஷன் லேயர். இந்த 802.11 என்ன தான் ப்ரொவைட் பண்ணுது. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.